இன்னைக்கு ஒரு பயணங்க எங்கன்னு தானே கேக்குறீங்க, வாங்க சொல்றேன். சண்டே அப்படிங்கறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சிக்கன் பீஃப் எல்லாம் வாங்கிட்டு தோட்டத்துல பொங்கி சாப்பிட்டு அப்புறம் தேங்காய் உருளையில குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். தோட்டத்துக்கு வந்த உடனே எல்லாருமே ஒவ்வொரு வேலையை எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தங்க சிக்கன் கழுவுறது, ஒருத்தங்க பீஃப் கழுவுறது, ஒருத்தங்க காய்கறி நறுக்கிறது, இப்படி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தனித்தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லாருமே ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம்னு இங்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியல. ஆனா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி வந்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. லைஃப் ரொம்ப அழகா இருக்குங்க. டு பி ஹானஸ்ட் நான் சொல்றேன். ஒரு பக்கம் பீஃப் ரெடி ஆனதும் இன்னொரு பக்கம் சிக்கன் 65க்கு நல்ல மசாலாலாம் தடவி வச்சுட்டோம். இன்னொரு அடுப்புல சிக்கன் குழம்பு வைக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். சிக்கன் குழம்புல தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா சிக்கன் மசாலா பொடி நாங்க வாங்க, அது கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனா காரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஊற வச்சிருந்த சிக்கன் எடுத்து பொரிச்சிட்டு எல்லாருமே சாப்பிட கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்கே, பசி தாங்க முடியல எல்லாருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்களும் வந்தீங்கன்னா தனித்தனியா இலை போட்டு சாப்பிடாதீங்க. இப்படி மொத்தமா ஒரே இலையில வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். டீம்ல பெருசா யாருக்குமே சமைக்க தெரியாது. ஆனா என்னமோ தெரியல அவுட்புட் நல்லா வந்துருந்துச்சு. இதுலயும் ஒரு சின்ன குறை தான், ரொம்ப காரமா இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, வந்ததுக்கு ஒரு புடியை பிடிச்சிட்டு அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குளிக்க கிளம்பிட்டோம். அப்படியே சொன்ன மாதிரி தேங்காய் உருளைக்கு தாங்க குளிக்க போறோம். இந்த வாட்டி ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. எப்பவும் இவ்வளவு கூட்டம் இருக்குமான்னு தெரியல, ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்க ஊர்ல மழை நல்லா பெஞ்சுது. அதுக்காக மக்கள் இவ்வளவு கூட்டம் வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளவுதாங்க, குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்படிதான் என்னோட சண்டே போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். பை.